ஏண்டா மாப்பிள்ள ஏரியாவில் டெய்லி கறி மீன் எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கிறாங்களே, என்ன காரணமா இருக்கும்? அதுவா, புரட்டாசி மாசம் வருது இல்ல, விரதம் இருந்தா நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு முன்கூட்டியே சாப்பிட்டு விரதம் இருக்க போறாங்களாம். ஏண்டா நான் பாட்டுக்கு தெருவில் ஜாலியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருந்தேன், என்ன கூட்டின்னு வந்து குளிக்க வைக்கிறேன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிங்கிற அந்த பைத்தியக்காரி. ஏம்மா குட்டி பாப்பா, போதுமா, இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் வாஷ் கடையில் வேலை செஞ்சேன். வீட்டை விட்டு வீதிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த அருக்கு கடை எதையாவது போய் வாங்கி சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா இந்த வண்டிக்காரங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல. யாருமா நம்ம ஏரியாக்குள்ள பயமே இல்லாம வந்திருக்கிறான். அவன் நம்மளை பார்த்து பயந்தானா நமக்கு அவன் அடிமை, இல்ல நாம அவனுக்கு அடிமை. என்ன பக்கத்திலே வரான், இருந்தாலும் கெத்த விடாம மெயின்டைன் பண்ணுவோம். பார்த்து போங்க, வழிக்கிட போகுது. ஐயோ, என் தப்பி தனியா மாத்திக்கினானே. இந்த ஆளு இதான் சமையல்னு வீடியோல கட் பண்ணி நெட்ல போட்டு விட்டானா என் குடும்பம் மானமே போயிடுமே. இதோ பாருவோன்னு ஒழுங்கா இந்த வீடியோ டெலீட் பண்ணிடு, அப்ப நான் கோவப்பட்ட நீ தாங்க மாட்டேன். டேய் வீரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ தான் எனக்கு வேணும், அதை ஏன்டா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? என்ன சொன்ன? எது சிறுப்ப நாய, மனசுல முத்தழகு நினப்பு ப்ரப்போஸ் பண்றாங்க. வாடா நல்லவனே, உன்னதாண்டா தாலையிலேருந்து தேடிங்கிறேன். ஏண்டா கூட பிறந்தவன வேற ஒரு சொட்டு பால் வைக்கணும்னு தோணுச்சேடா உனக்கு? இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் குளிச்சு வச்சிருக்கேன். அடாடா, பக்கத்து வீட்டுல இருந்து மீன் குழம்பு வாசனை வந்தது. இன்னைக்கு ஒரு புரியல சந்தோஷமா இருந்தேன். இந்த மழை வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்தது. மம்மி இதெல்லாம் சரியில்லை, புரட்டாசி மாசம் விரதம் இருக்கிறேன் நல்லாவே தெரியும், நான் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன். அப்புறம் எதுக்கு இதையே பார்த்தங்கிற? அது வழி வேற டிபார்ட்மெண்ட். டேடே யாரா அது இவ்வளோ மழையிலையும் ஃபிளாஷ் வச்சு நம்மள போட்டோ எடுத்துட்டு இருக்கிறது? நானே இந்த மழையால 4 இடத்துக்கு போக முடியலன்ற வருத்தத்துல உட்காந்துங்கிறேன், இவனுங்க வேற. ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு அநியமா தெரியலையடா? அங்கங்க புரட்டாசி மாசம் வருதுன்னு கறி மீன் விதவிதமா சமைச்சு சாப்பிட்றாங்க. நீங்க இன்னும் பாலையே காய்ச்சாம ஊத்திட்டு குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணீங்கிறீங்க. டே குட்டி பையா, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? ஏதோ விலைக்கு சாப்பாடு போட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கின்னு என்ன கண்களாம பார்த்துக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். வீணா என்ன கோவப்படுத்தி பார்க்காத. என்னங்க அந்த ஓட்டேரி நடி தொல்லை தாங்கல, அவனை கொஞ்சம் என்னென்ன வந்து கேடுனே. ஐயோ, அவ பேசிட்டு நம்ம பாட்டுக்கு வீரமா வந்துட்டோம். இங்க வந்தா 2 பேரை நிக்கிறானுங்க. கைப்புள்ள பார்த்து சூதானமா நடந்துக்க, நம்மளை பொருட்சி எடுத்துருவானுங்க. வாழ்க்கையிலே நான் உருப்படியா பண்றது 2 விஷயம் தாங்க. ஒன்னு சாப்பிட்றது, இன்னொன்னு நல்லா தூங்கிறது. ஏண்டா பேசின இருக்கும்போது வாயில ஒரு தலை. நான் வருவேன்னு தெரிஞ்சு கேட்ட மூடி வச்சு என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? நான் கோவமா போறேன்டா. ஐயோ, கோவப்பட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டா சோத்துக்கு என்ன பண்றது? 3 வேளை சாப்பிட்டாலும் மேற்கொண்டு தீனி கேட்போம். நம்மளால பசி தாங்க முடியாதுடா சாமி. ஒரு சின்ன இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழற சந்தோஷம் இருக்கு, அந்த ஃபீலிங்ஸே தனிங்க. அது எங்களை மாதிரி வாழறவங்களுக்கு தான் புரியும். இது வெறும் சேர் இல்லை, எங்களோட கோட்டை.